இந்த பெருக்கிறவங்க வேலை செய்கிறவங்களாம் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. இன்னமும் அசால்ட்டாக நினச்சிக்கின்னு இருந்தீங்கன்னா, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பெரிய பிரச்சனையில மாட்டிப்பீங்க. அதுக்கு சாட்சியா கர்நாடகத்தில ஒரு மஞ்சுநாதர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான கோயில். தர்மஸ்தாலா அப்படின்னு கோவில் நகரம்னு சொல்கிற இடத்துல வந்து மஞ்சுநாதர் ஒரு பெரிய கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து போயிருக்காங்க. பிரபலங்கள் வந்திருக்கிறாங்க, நடிகர்கள் வந்திருக்கிறாங்க, நிறைய பேர் வந்து போயிருக்காங்க. அந்த இடத்துல வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. அந்த சம்பவத்தை வந்து யார் வந்து ஆரம்பிச்சு விட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோவில்ல பெருக்கிற ஒருத்தர். அந்த பெருக்கிறவர் என்ன பண்ணிக்கிறாப்புல, இந்த ஜூலை 4ஆம் தேதி வந்து நேரா கிளம்பி கர்நாடகா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாப்புல. போயிட்டு, "ஐயா, ஐயா அந்த மஞ்சுநாதர் கோவில்ல சில பல விஷயம் நடக்குது. நான் சாட்சி வச்சுக்குது சொல்றவா?" அப்படிங்க. "என்னப்பா சொல்ற? நீ யார்? எங்கேருந்து வரேன்னா?" "இங்கேருந்து வரேன்." "சரி சொல்லு, என்னான்னு சொல்லுன்னு" கேட்டா, கிட்டத்தட்ட 100 கொலை கிட்ட நடந்திருக்குது. அந்த 100 கொலை நடந்த பொணத்தையும் நான் தான் கொண்டு போய் புதைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி வாரி போடுற மாரி விஷயத்த வந்து இந்த இந்த துப்புரவு பணி அதாவது பெருக்கிறவர் சொல்றாரு. போலீஸ் ஸ்டேஷனே கதி கலங்கிடுச்சு. அப்படியே "என்னய்யா நடுநடுங்குது. என்னய்யா சொல்ற? இன்னும் எப்பத்துலருந்துயான்னா?" 1998லேருந்து 2014 வரைக்கும் கிட்டத்தட்ட 100 பேர வந்து அந்த பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாரி இவரு வந்து வாக்குமூலம் குடுத்துருக்காப்புல, கம்ப்ளைண்ட் குடுத்துருக்காப்புல. இத நீங்க நடவடிக்கை எடுத்தாகணுன்ற மாரி சொல்லியிருக்காப்புல. உடனே போலீஸ வந்து இது எடுத்து, "ஐய்யயோ! இது சாதாரண விஷயம் கிடையாது. வா, வா கிளம்பலாம்ன்னு" சொல்லிட்டு கிளம்பி அந்த மஞ்சுநாதர் கோயில் கூட்டின்னு போய் காம்பவுண்ட்ல பார்த்தா, அந்த காம்பவுண்ட் ஒட்டுனா மாரியே வந்து காலேஜும் இருக்குது. அது பக்கத்தில ஆத்தங்கரையும் இருக்குது. அந்த ஆத்தங்கரையில தான் வந்து துப்புரவு பணியாளர் வந்து இத புதைச்சிருக்கோன்னா, இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. நேரா வந்து புதைச்சுட்டு வந்துருவாரு. இந்த மாரி வந்து கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வந்து கொலைக்கு வந்து இவரு உடந்தையா இருக்கிறாரு. இவரு புதைச்சுட்டாலா இவரு என்னன்னு தெரியாதுன்னு சொல்ல முடியும். இவரு உடந்தை தான். இவரு இவ்ளோ வருஷமா சொல்லாம வாய மூடி இருந்துட்டு, இவருக்கு இப்ப என்னமோ டிமாண்ட் பண்ணாரு. அத வந்து அவங்க குடுக்கலையோ என்னமோ திடீர்னு இவருக்கு 2014லேருந்து நடந்த விஷயத்த திரும்ப 2025ல இந்த 4ஆம் தேதி வந்து சொல்லிக்கிறாப்புல. அதுவரைக்கும் இவரு என்ன பண்ணாருன்ட்டு முதல் கேள்வி. ஒருவேளை இவரு மிரட்டி வச்சிருந்தாங்களா? எதனா பண்ணி வச்சிருந்தாங்களான்னு தெரியல. சரி இருந்தாலும் தைரியமா இப்போவாவது வந்து சொன்னாரே. என்னன்னு கேட்டா, அந்த கோவில்ல இருக்கவங்க, அது யாருன்னு நம்மளுக்கு இன்னும் வெளிய சொல்லல. அந்த கோயில் வந்து பரம்பரையா வந்து க நிர்வகிச்சுன்னு வர கோயிலு. அது வந்து அரசாங்க கட்டுப்பாட்டுல இல்லாத கோவிலு. அந்த கோவிலுக்கு சம்மந்தமான ஒரு காலேஜே இருக்குது. அந்த கல்லூரியில 2012ல ஒரு அக்டோபர் 9ஆம் தேதி வந்து ஒரு பொண்ணு சௌஜன்யா அப்படின்ற பொண்ணு வந்து மிஸ்ஸிங் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கா. பட் யாரு ஏதுன்னு இன்னுமே கண்டுபிடிக்க முடியல. யார் குற்றவாளின்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா இவரு சொல்றத வச்சு பார்க்கும்பொழுது, அந்த குற்றவாளியும், இந்த 100க்கும் மேற்பட்ட கொலைய பண்ணவங்களும் ஒரே ஆளா தான் இருக்க முடியும். அதாவது இது ஒரு ஆள் பண்ணக்கூடிய விஷயமா தெரியல. இது நெறைய பேர் பண்ணக்கூடிய விஷயம் மாரி தான் இருக்குது. இதுலேருந்து இவ்வளோ வருஷமா நடந்த விஷயத்த வெளிய அட்லீஸ்ட் இப்போவாவது கொண்டு வந்த அந்த துப்புரவு பணியாளர பாராட்டுறதா? இல்ல நீ இவ்வளோ வருஷமா வந்து கூட வந்து கும்மி அடிச்சதுக்கு வந்து நம்ம வந்து அவர வந்து தூக்கி ஜெயில்ல போடுறதான்றது ஒரு சைடுல இருந்தாலும், இவர வந்து கோர்ட்ல ஆஜர் பண்ண எடுத்துட்டு போறாங்க. கொண்டு போறாங்க. அவருக்கு உடம்பு ஃபுல்லா தலையிலேருந்து காலு வரைக்கும் புல்லட் ப்ரூஃப் போட்டு கொண்டு போறாங்க. ஏன் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட்டோட போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100க்கும் மேற்பட்ட கொலைக்கு இவரு தான் வந்து ஒரே ஒரு வாக்குமூலம், இவரு தான் ஒரே ஒரு சாட்சி. இவருக்கு தான் தெரியும் அத யாரு பண்ணாங்கன்ட்டு. அவரு போற வழியில அவர யாருனா போட்டாங்கன்னா, என்ன பண்றது? அதுக்காக மொத்தத்தையும் அப்படியே ஃபுல்லா கவர் பண்ணி, ஃபுல்லா அந்த புல்லட் ப்ரூஃப் சுத்தி தல கண்ணு மட்டும் தெரியுது இவ்வளோண்டு. அப்படியே தூக்கின்னு போறாங்க. கோர்ட்ல போய் ஆஜர்படுத்துனாங்க. அவரு என்ன வாக்குமூலம் குடுத்தாரு, என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு, என்ன கேஸ் ஆச்சுன்னு நிலவரம் வரப்போற வீடியோல வந்து நான் சொல்றேன். இந்த மாரி நீங்க காலேஜுக்கு அனுப்புறீங்களா? இல்ல வந்து கோவிலுக்கு அனுப்புறியா? பெண்கள பார்த்து ஜாக்கிரதையா ஃபாலோ பண்ணுங்க. எங்க போறாங்க, எங்க வராங்கன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணின்னு இருங்க. நீங்க பாட்டுன்னு அஜாக்கிரதையா வந்து அது காலேஜ் படிக்குதுப்பா, அது ஹாஸ்டல்ல படிக்குது. அது வந்து காலேஜ் முடிச்சுட்டு போயிடும், ஹாஸ்டலுக்கு போகும் அப்படி வரும். நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அவங்க எங்க போறாங்க, எங்க வராங்கன்னு சொல்லிட்டு. சில நேரத்தில வந்து இந்த மாரி வந்து கொடூரனுங்கிட்ட மாட்டிக்கினாங்கன்னா, உயிருக்கே வந்து பெரிய விபரீதம் ஆயிடுது. அவங்க இல்லாதையே போயிடுறாங்க. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அது எந்த ஊரா இருந்தாலும் சரி, கர்நாடகாவும் சரி, தமிழ்நாடா இருந்தாலும் சரி, கண்டிப்பா நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறது நம்மளுடைய பொறுப்பு. இந்த மாரி 100க்கும் மேற்பட்ட கொலைக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து அந்த பணத்தெல்லாம் நான் தான் புதைச்சேன்னு சொன்னவருக்கு வந்து ஒரு ஃபோட்டோவும், அந்த ஸ்பாட்டையும் காமிச்சிருக்கிறாப்புல. சரி எலும்புக்கூடுலாம் எடுத்துக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கு வந்து தாங்க முடியல. வெடிச்சிற ஒரு சூழ்நிலை வந்திருக்குது. அந்த கோவத்த வெளிக்கொணர ஒரு ஸ்டேஜ் வந்திருக்கு. அவரு இந்த ஸ்டேஜ அத யூஸ் பண்ணிக்கினாப்புல. ஆனா எனக்கு என்ன கேட்டன்னா, கோவத்த யூஸ் பண்ணிக்கிறீங்க. 2014 வரைக்கும் என்ன பண்ணியிருந்தீங்க? 100 கொலை வரைக்கும் உங்களுக்கு கோவமே வரலையா? எதுவுமே இல்லாம நான் கூடவும் இருப்பேன். எல்லாத்தையும் பார்ப்பேன். எல்லாத்தையும் கவனிப்பேன். திடீர்னு எனக்கு கோவம் வந்துச்சுன்னா, நான் போய் போலீஸ்ல போட்டு குடுத்துருவேன். இந்த போலீஸ்ல போட்டு குடுத்துறத நான் தப்பா சொல்லல. இதுவரைக்குமே நீ ஏன் கூட இருந்த?
நீ ஏன் அவங்க கூட 100 பணத்தை தூக்கி போடுற அளவுக்கு நீ என்ன பண்ணியிருந்தாங்க? இந்த மாதிரி வந்து 1998 2014 வரைக்கும் கிட்டத்தட்ட 16 வருஷம் அமைதியாக இருப்பாராம். திடீர்னு ஒரு பர்ஸ்ட் ஆவாராம். அதனால் பார்த்துருங்க.